வணக்கம். டெய்ஸி விலாக் தமிழ். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாழைப்பழம் வாங்கி நிறைய பழுத்து போச்சுன்னா அந்த பழத்தை வேஸ்ட் பண்ணாமல் அதை எப்படி நம்ம பதப்படுத்தி வைக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ பழத்தை எல்லாத்தையும் தோல்லாம் எடுத்துகிட்டு இதே மாதிரி ஒரே சைஸில் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செய்கிறப்போ ஒரு 3 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். நமக்கு தேவைப்படுறப்ப நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ மற்றதெல்லாம் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு வாங்கி வச்சு சாப்பிட்ற மாதிரி இதையும் நம்ம அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வாழைப்பழ தூளெல்லாம் காய வச்சு பேஸ்ட் பேக்காக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அது பேஸ்ட் பேக்காக நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. எங்கள் வீட்டில் 3 பேர் இருக்குது. 3 பேரில் 4 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு தான் அதை நான் கொடுக்க போகிறேன். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம். இதை என்ன பண்ணுறேன்னா மேலே ஒரு துணியை கட்டி தான் காய வைக்கணும். கடைசி வரைக்கும் காயிற வரைக்கும் தூசு மேலே படாமல் நம்ம ஒரு துணி நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணி நல்லா கட்டி காய வைக்கலாம். இப்போ ஒரு ஒயிட் கலர் துணி தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். காட்டன் துணி. நம்ம அப்படியே ஓப்பனாக காய வச்சோமா மேலேருந்து வர தூசெல்லாம் இது மேலே படிஞ்சிரும். ஏன்னா இது பச்சையாக இருக்கிறதுனால அப்படியே ஒட்டிக்கும், நமக்கு தெரியாது. அதனால் இந்த மாதிரி துணி போட்டு நல்லா கவர் பண்ணி அதை காய வைக்கலாம். லாஸ்ட் வரைக்கும் நல்லா காயிற வரைக்கும் இதே மெத்தடு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக துணி கலந்து போகாது. இந்த மாதிரி டைட்டாக நல்லா முறுக்கி அப்படியே சொருகி விட்டுக்கலாம். இல்லைனா நல்லா ஒரு கயிறு போட்டு கட்டி கூட விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா சொருகி விட்டோமா அது கலந்து வராமல் அப்படியே இருக்கும். இப்போ மீதி இருக்கிற தோலை எங்கள் வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த தோலை 4 பேர்த்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து நான் கொடுக்க போகிறேன். இது சின்னது. எங்கள் வீட்டில் இருக்கிறதுலே இதுதான் குட்டி. இது எவ்வளோ வாழைப்பழம்னாலும் சாப்பிடும். இதுக்கு வாழைப்பழம்னா ரொம்ப பிடிக்கும். இதுக்கு எது சாப்பிட்டாலும் வாங்கி சாப்பிடும். அவ்வளோ செல்லமாக வளர்ந்துட்டுருக்குது எங்கள் வீட்டில். அடுத்தது பெரிய பசங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வாழைப்பழம்னதும் இதை தோல் மட்டும் வைக்க மாட்டேன். பழம் வாங்கிட்டு வந்தாலும் எல்லாத்துக்கும் நான் பழமும் கொடுப்போம். இப்போ இந்த மாதிரி செய்கிறப்ப நிறையா இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்துருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு 3 நாள் ஆயிடுச்சு. அப்படியே நம்ம எப்படி காய வச்சோமோ மேலெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. இதை மறுபடியும் எல்லாத்தையும் திருப்பி விட்டு இன்னும் ஒரு 3-4 நாள் நல்லா காய வைக்கணும். எந்த அளவுக்கு காயுதோ அந்த அளவுக்கு இது கெட்டு போகாமல் ரொம்ப லாங் டைம் இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காஞ்சி போனால் இன்னும் நல்ல டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா இனிப்பாக இருக்கும். எல்லா சிப்ஸையும் ஒன்றும் இல்லாத எல்லாத்தையும் திருப்பி விடணும். திருப்பி விட்டுட்டு மீண்டும் அந்த வெள்ளை துணியை மேலே கட்டி விட்டுட்டு அப்படியே காய வைக்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 8 நாள் இதை நல்லா காய வச்சுருக்கேன். இவ்வளோ வெயில்லையும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஒரு 3 மாதம் வச்சுருந்தாலும் கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்கு மேலேயும் வரும். இப்போ நல்லா காஞ்ச வாழைப்பழத்தை அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு தேவைன்றப்ப எடுத்து இதில் சாப்பிட்டுக்கலாம். ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த வாழைப்பழத்தை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம இது மாதிரி பதப்படுத்தி நம்ம காய வச்சு இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெய்ஸி விலாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.